பயிர் வளர்ச்சி ஊக்கிகள். இதை வந்து வெவ்வேறு கேட்டகரியில் வந்து இது பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பயோஸ்டிமுலன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் நம்ம சொல்லலாம். 2 வகையாக சொல்லலாம். இப்போ முதல் வகையில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி அந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் பிஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை பற்றி மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். பொதுவாகவே வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் வந்து எப்படி நம்மளுடைய உடலில் வந்து ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் வந்து சுரந்து நம்மளுடைய ஒவ்வொரு வேலையையும் வந்து வினைபுரிய துவங்குது இல்லையா. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு, அதாவது நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பியும் அதை வந்து சுரந்து ரத்தத்தில் அதனுடைய கலப்பு இருந்து மற்ற எல்லா இடங்களுக்கும் போய் அது வந்து அதனுடைய வேதி வினைகளை புரியும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அது தைராய்டாக இருக்கலாம், இல்லது இன்சுலினாக இருக்கலாம், அல்லது ஈஸ்ட்ரோஜனாக இருக்கலாம், இல்லை ப்ரொஜெஸ்ட்ரானாக இருக்கலாம், இந்த பாலியல் அமைப்புகள் சார்ந்த ஹார்மோன்ஸாக இருக்கலாம். எல்லாமே வந்து ஒரு ஹார்மோன்ஸால் தான் தூண்டப்படுது, வைக்கப்படுது. நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஹார்மோன்ஸ் தான். நம்மளுடைய மூடுக்கு காரணம் வந்து என்னது, நம்மளுடைய ஹார்மோன்ஸ் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹார்மோன்ஸ், ரொம்ப சோகமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு பயந்தம்னா ஒரு மாதிரியான, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்லேயும் ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும், ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது பாடி வந்து எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு செய்திக்கு இந்த சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இந்த எல்லாருக்கும் கேள்வித்தாள் ஒன்று தான், ஆனால் நம்ம பதில் எழுதுறது தான் வேறு பதில் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒருத்தங்களுக்கு ஒரே மாதிரி சூழ்நிலைகள் தான் அமையும், பட் தே ரெஸ்பாண்ட் இன் டிஃப்ரெண்ட் பிஹேவியர். ஸோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய ஹார்மோன்ஸுடைய ஓட்டங்களும், அதே மாதிரி அதை பொறுத்து நம்மளுடைய எண்ணம் மனம் சார்ந்த விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பயிர்களுக்கும் அதனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக அத்தியாவசியமாக என்னது இருக்குது அப்படின்னா இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ், வேதிப்பொருள். இது எப்படி நம்ம மனிதர்களுக்கு எப்படி சுரந்து நம்மளுடைய செயல்பாடுகளெல்லாம் கட்டுப்படுத்துதோ ஆட்டி படைக்குதோ, அதே மாதிரி தான் இந்த தாவரங்கள்லையும் இது வந்து வேலை செய்யுது. எப்படி வந்து தாவரங்களுக்கு நீர், ஒளி, காற்று, சத்து பொருட்கள், தண்ணி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருள் வந்து அது வந்து அதனுடைய வளர்ச்சியை தூண்டுவதாக இருக்கட்டும், இல்லது அதை சீர்படுத்துறதுக்காக இருக்கட்டும், இல்லை அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அல்லது பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது. இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு உயிரிலேயே அந்த பிளான்ட்லேயே அந்த தாவரத்திலேயே வந்து சுரக்கக்கூடிய ஒரு பொருள். இது வந்து குறைஞ்ச அளவுலேயே சுரக்கும். இது வந்து எந்த இடத்துல உருவாகுதோ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு மாறுதலும் இல்லைப்போ இந்த டோட்டலாக உள்ள பயிர்களுக்கு உண்டான அனைத்து பயிர்கள்லையுமே அந்த 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 செடியிலையுமே நமக்கு வந்து மாற்றங்களை வந்து புரிய வைக்கும். இது வந்து எப்படி என்னென்ன மாதிரியான கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக வந்து க்ரோத் ப்ரொமோட்டர்ஸு, அதுக்கப்புறம் க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ். அதாவது க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வளர்ச்சியில் ஊக்குறது, வளர்ச்சியை கட்டுப்படுத்துறது. இந்த வளர்ச்சியை ஊக்குறதுல உள்ளது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸில் ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின். இதே வந்து வளர்ச்சியை கட்டுப்படுத்துறது அல்லது மட்டுப்படுத்துறது என்னென்ன இருக்குது அப்படின்னா, அப்சிசிக் ஆசிட், எத்திலின், இது போன்றது தான் வந்து நம்ம அந்த வளர்ச்சியை மட்டுப்படுத்துறதுக்கு உண்டான இது. ஸோ இதை தாண்டியும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து நம்ம சார்லஸ் டார்வின் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து நிறைய இந்த தாவரங்கள் சம்மந்தப்பட்ட எண்ணற்ற விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு தாவரம் வந்து ஏன் வந்து சூரியனை நோக்கி வளைஞ்சு போகுது, அப்போ அதுக்கு வந்து அந்த நுனியில் வந்து ஏதோ சம்திங் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணும்போது உருவானது தான் அந்த இது. அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து அவருடைய மகன் அதுக்கப்புறம் வந்து ஒரு எஃப்டபிள்யூ வெண்ட் அப்படிங்கிறவர் அந்த ஆக்சின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை வந்து இது பண்ணியிருக்கார். ஸோ அதை பொறுத்து தான் வந்து இந்த பிளான்ட் க்ரோத் இந்த க்ரோத் ரெகுலேட்டர் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அதை பின்னாடி பார்ப்போம் என்ன அப்படிங்கிறத.
ஸோ தாவரங்களுடைய பொதுவாகவே வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னா பிரைமரி செகண்டரி growth அப்படின்னு முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை வளர்ச்சி. இது எப்படி அப்படின்னா ஒன்று சின்ன தாவரமாக இருந்து மேல் நோக்கி வளர்வது, அதாவது ஹைட்டாக வளர்றது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா செகண்டரி growthனா அதனுடைய அடர்த்தி, அதாவது அந்த டயாமீட்டர் சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய பெருக்கிறது. அதாவது ஒன்று ஹைட் ஆகிறது, இன்னொன்று குண்டாகிறது. ஸோ அதுதான் வந்து முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வளர்ச்சி. இதே வந்து அன்லிமிட்டெட் வளர்ச்சி அப்படின்னா தொடர்ச்சியாக வளர்ந்து போய்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லிமிட்டெட் growthனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்திடும். அதுக்கப்புறம் வந்து வெஜிடேட்டிவ் growth அப்படிங்கிறது அது வந்து ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய இலைகளாக இருக்கட்டும், தண்டுகளாக இருக்கட்டும், அல்லது காம்புகளாக இருக்கட்டும், இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறது தான் வெஜிடேட்டிவ் growth அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து ரீப்ரொடக்டிவ் growth அப்படின்னா நமக்கு தேவையான அதாவது சந்ததியினரை உருவாக்கக்கூடியதுக்கு உண்டான வேலைகள். அது எப்படி என்னென்ன பார்த்தோம்னா பூத்தல், காய்த்தல், விதை உருவாக்கம், இது மாதிரியான விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து ரீப்ரொடக்டிவ் growth அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குது அப்படின்னா தாவர செல்லுகளை வந்து உருவாக்குறது, மைட்டாட்டிக் டிவிஷன் 1 ஆகிறது, 2 4 ஆகிறது. அதே மாதிரி ஒரு செல்லையே வந்து நீட்சி அடைய செய்கிறது, அதை வந்து பெருசாக்க வைக்கிறது, இலைகளை உருவாக்குறது, காய்களை உருவாக்குறது, தண்டுகளை உருவாக்குறது, பயிரை வந்து பட்டு போக வைக்கிறதுக்கு, அதை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு, விதை உருக்கத்தை உண்டாக்குறதுக்கு, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை எது செய்யுது அப்படின்னா இந்த பிளான்ட் growth ஹார்மோன்ஸ் தான் செய்யுது. அதில் முதல்ல வந்து என்ன அப்படின்னா ஆக்சின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். முதல்ல ஒரு 5 விதமான விஷயங்களை பார்த்தோம். ஒன்று வந்து ஆக்சின், ஜிப்ரெலின், சைட்டோகைனின், அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்சிசிக் ஆசிட் அண்டு எத்திலின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த முதல்ல இருக்கக்கூடிய growth ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி ஊக்கிகளை வந்து வளர்ச்சி ஊக்கிகள்னால் ஆக்சின், சைட்டோகைனின், அதுக்கப்புறம் வந்து ஜிப்ரெலின். ஸோ இதில் முதல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சினை பார்ப்போம். இது வந்து பொதுவாகவே பயிர்களுடைய செல் வளர்ச்சிக்கு இதுதான் வந்து உதவுது. அதாவது நுனி ஆக்கத்தை ஒரு நுனியிலேருந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் தான், ஒரு பிளான்ட் growth ரெகுலேட்டர் தான். இது வந்து செல்களை நீளமாக்குவதும் இதனுடைய வேலை. இது வந்து நுனி வளர்வதற்கு காரணம். இது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த துவரை இலையிலாம் நுனி கிள்ளுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறை இருக்கும். துவரை, அப்புறம் வந்து கொண்டக்கடலை, இதில் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நுனியை கிள்ளி விடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த நுனி ஆக்கத்திசு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நுனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வளர்ந்துக்கிட்டே போகும். அந்த நுனியை எப்போ நம்ம கிள்ளி விடுறோமோ அப்போ தான் வந்து சைடுன்னு, அதாவது மற்ற கிளைகளில் வந்து கிளைகள் உருவாகுவதற்கு அப்போ தான் வந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். ஸோ அதனால தான் அந்த நுனி கிள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமாக நம்ம வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஒரு சில பயிர்களுக்கு நம்ம வந்து இது பண்ணுது. அதே மாதிரி இது வந்து எப்படி ஒரு தாவரத்தினுடைய நுடிப்பகுதியில் இருக்கோ அதே போன்று வேர் பகுதியிலேயே வந்து இது இருக்கும். வேர் பகுதியில் நுனியில் இருக்கும். வேர் வளர்ச்சிக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இலைகள், பூக்கள், பிஞ்சுகள் உதிர்வதை வந்து இது தடுத்துரும். அதே மாதிரி கருவுறுதல் இல்லாமல் பழங்குறது, அதாவது இந்த இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது இது நம்ம திராட்சை இலையெல்லாம் வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா விதை இல்லாமல் பழங்களை உருவாக்கி தர்றதுக்கு உண்டான இது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆக்சின் அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது ஃபோட்டோ பீரியடிசம், அதாவது எப்படி சூரியன் இருக்கோ அந்த சூரியனை நோக்கி வந்து பயிர்கள் வளைவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆக்சின் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த பிளான்ட் growth ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி ஊக்கிகளையே முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இது எப்படி அப்படின்னா எந்த பக்கம் வந்து அந்த ஆக்சின் அப்படிங்கிற காம்பவுண்ட் இருக்கிறதன் காரணமாக தான், அந்த நுனியில் இருக்கிறதன் காரணமாக தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து சூரியன் இருக்க திசையை நோக்கி வந்து நம்மளுடைய தாவரங்கள் வந்து வளைவதற்குண்டான காரணம். ஸோ இது வந்து எண்ணற்ற இதில் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இண்டோல் அசிட்டிக் ஆசிட், அதுக்கப்புறம் வந்து நாப்தேல் அசிட்டிக் ஆசிட், இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பிளானோஃபிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா நாப்தேல் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பூக்களை வந்து உதிராமல் வந்து இது பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இப்போ மேங்கோவிலலாம் வந்து மாமரத்துலலாம் வந்து மொத்த பூ பூக்கிறதுலேயே 2% தான் வந்து பிஞ்சு பிடிக்கும். ஸோ அதையும் வந்து அதை வந்து அதிகப்படுத்துவதற்கு
அதிகமாக பிஞ்சு பிடிக்கிறதுக்கு உண்டான இது வந்து இது என்னன்னா இந்த ஆக்சின் ஹார்மோன்ஸ் தெரிக்கிறது. அதே மாதிரி பருத்திக்கு விதையில்லா திராட்சை உருவாக்குறதுக்கு அதே மாதிரி பழங்கள் அன்னாசி பழங்கள் வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பூக்கிற சமயத்தில் நம்ம வந்து தெளிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய பழங்கள் வந்து நல்லா பெருசாக வர்றதுக்கு இதெல்லாம் வந்து எது இது பண்ணுது அப்படின்னா நம்ம இந்த ஆக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே வந்து இதிலேயே வந்து ஐஏஏ அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாடியே சொன்ன மாதிரி இண்டோல் அசிட்டிக் ஆசிடாக இருக்கட்டும் அல்லது நாப்தலின் அசிட்டிக் ஆசிடாக இருக்கட்டும் அல்லது 2,4-D அப்படிங்கிறதும் வந்து ஒரு இந்த காம்பவுண்டில் வரக்கூடிய ஆக்சினில் வரக்கூடிய ஒரு growth ஹார்மோன்ஸ் தான். அதை வந்து அகண்ட இலை தாவரங்கள் அதாவது இருவித்திலை தாவரங்களுக்கு நம்ம தெளிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அதாவது குறைந்த அளவில் தெளிக்கும் போது அது வந்து ஒரு growth ஹார்மோன்ஸ் ஆகும். அதிக அளவில் தெளிக்கும் போது அது நம்ம என்னென்னா அது வந்து ஒரு களைக்கொல்லியாகவும் நம்ம வந்து 2,4-D பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம களைக்கொல்லியில் இது அகண்ட இலை தாவரங்கள்லாம் வந்து அதனுடைய இலை பெருசாக இருக்குது. அதாவது ஒரு இலை தாவரங்களில் இலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து அது பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தாது. ஆனால் அகண்ட இலை தாவரங்கள் 20 இலை தாவரங்கள்லாம் அதனுடைய இலை அமைப்பு வந்து ரொம்ப அகலமாக இருக்கிறது காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து விரைவாக செயலாற்றி அதை வந்து அந்த இலையை வந்து கொண்டுரும் அளவுக்கு அதிகமாக போடுறதுனால. ஸோ அதன் மூலமாக தான் கொண்டுரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜிப்ரலின். இந்த ஜிப்ரலின் அப்படிங்கிறது ஜிப்ரெல்லா ஃபியூஜிகோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சானத்திலேருந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு நெல் வயலில் ஒரு தாவரம் ஒரு நெல் பயிர் மட்டும் மிகவும் நீண்டமாக வளர்ந்து போனதை வச்சு இது என்ன ரொம்ப அதிகமாக ஹைட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அது வந்து கோமாளித்தன நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜிப்ரலின் வந்து அந்த பூஞ்சையிலேருந்து உருவாக்கக்கூடிய அந்த ஹார்மோன் இது வந்து பிளான்ட்லேயே உற்பத்தி பண்ணோம். இதுக்கு ரொம்ப குறைந்த அளவில் தான் பண்ணோம். ஆனால் வந்து நம்ம வெளியிலேருந்து கொடுக்கும்போது இன்னும் அதை வந்து செயல்திறன் வந்து மிக அதிகமாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பூஞ்சையிலேருந்து உருவாக்கக்கூடிய அந்த பை ப்ராடக்ட் வந்து இந்த தண்டு பகுதியை வந்து மிகவும் நீட்சியடை செஞ்சு அதனுடைய செல் வளர்ச்சியை மிகவும் அதிகமாக்குறதுக்கு உண்டானது. ஸோ இதுதான் வந்து விதை குருத்துக்களில் உறக்கத்தை நீக்குவதற்கு. அதாவது இந்த ஜிப்ரலின் வந்து என்ன எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சீட் டார்மன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்போஸ் ஒரு சில இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு கண்டிப்பாக முளைக்கவே செய்யாது. ஸோ அது மாதிரியான விதை நேர்த்தி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜிப்ரலிக் ஆசிடை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம விதை உற்பத்தி நெல்லில் வீரிய ஒட்டுரக உற்பத்தியில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த பேனிக்கில் வந்து கொஞ்சம் அதாவது அந்த பூக்கிற சமயத்தில் வந்து அந்த பேனிக்கில் வேகமாக எமர்ஜ் ஆகிறதுக்கு மேலே வரத்துக்கு உண்டான என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த GA3 ஜிப்ரலிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை வந்து முளைப்பு திறனை அதிகப்படுத்தும், தண்டு வளர்ச்சியை அதிகப்படுத்தும், பூக்கள் அதிகமாக உருவாகிறதுக்கு தூண்டுவதற்கு இதை வந்து நம்ம ஜிப்ரலினை பயன்படுத்துகிறோம். ஜிப்ரலிக் ஆசிட் வந்து 1% சொல்யூஷனில் நமக்கு கிடைக்குது, 0.01% நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி சைட்டோகைனின் இது வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து போடுறாங்க. அதில் ஒரு சில உதாரணத்துக்கு மட்டும் இங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சைட்டோகைனினும் வந்து ஒரு தாவரங்களுடைய செல் பிரிவை வந்து அதிகமாக்குறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு growth ரெகுலேட்டர். அதாவது 1, 2, 3, 2, 4 பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கு இது வந்து இது பண்ணுறது. அதே மாதிரி இந்த இலையில் வந்து பச்சையம் வந்து நீண்ட நாளாக வந்து இருக்கிறதுக்கு வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த டர்ஃபிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, புல் வளர்த்துருக்காங்க இல்லையா அழகுக்காக தோட்டங்களில், அந்த இடங்களெல்லாம் வந்து இது போகிறதுக்கு அதாவது பச்சையம் வந்து இல்லாமல் போகாமல் இருக்கிறது இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த சைட்டோகைனின் அப்படிங்கிறத வந்து தெளிக்கலாம். இதை வந்து கைனட்டின் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இது வந்து எதில் இது பண்ணாங்க முதல்ல இது பண்ணாங்க அப்படின்னா இந்த தேங்காய் பால்லேருந்து பிரித்து எடுத்தாங்க. தேங்காய் இளநீர்லாம் வந்து இப்போ இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, இளநீரில் வந்து ஒரு இலையை வச்சு அந்த இளநீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு மரமாக்குறாங்க இல்லையா. இந்த கோயம்புத்தூரில் வந்து ஒரு விவசாயி அது மாதிரி முயற்சி செஞ்சுருப்பார். இது என்ன காரணம் அப்படின்னா இந்த இதில் இருக்கக்கூடிய சைட்டோகைனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அந்த growth ரெகுலேட்டர் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த
இலை இதை இலை வேர் வளர்ச்சி, இலை வளர்ச்சியை இது வந்து தாவரங்கள் வளர்வதை தூண்டுறது. அதே மாதிரி இது வந்து இந்த டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய திசு வளர்ப்பு முறையில் வந்து கன்றுகளை உற்பத்தி செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த காலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சைட்டோகைனின் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் தான் பயன்படுத்துவாங்க. இது வந்து அப்சிசிக் ஆசிட் அப்புறம் எத்திலின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து வளர்ச்சியை மட்டுப்படுத்துறது அல்லது குறைப்பதற்கு உண்டான ஹார்மோன்ஸ் தான் வந்து இது அப்படின்னா இந்த அப்சிசிக் ஆசிட் அப்படிங்கிறது. இது வந்து இந்த அப்சிஸின் இலை, பூ மற்றும் பிஞ்சுகளில் வந்து உதிர்வது இது பண்ணுது. அதே மாதிரி ஸ்டொமேட்டா க்ளோசிங் ஓப்பனிங்க்கு இதை வந்து ரெகுலேட் பண்ணுது இந்த அப்சிசிக் ஆசிட் இருக்கிறது. அதே மாதிரி இலை வழியாக வந்து கரியமில வாயு வந்து போவதையும் வந்து இதுதான் வந்து தீர்மானிக்குது இந்த அப்சிசிக் ஆசிட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில விதைகள்லாம் வந்து முளைச்சி போயிடாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எத்திலின்ங்கிறது ஒரு வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். நம்ம இந்த இது என்ன பண்ணுது அப்படின்னா மெயினாக வந்து இதனுடைய ரெஸ்பிரேஷனை அதிகப்படுத்தும். ஸோ இது வந்து ஒரு வளர்ச்சி குறைப்பான். அதே மாதிரி இது வந்து எல்லா ஒரு தாவரத்தில் அனைத்து பகுதியிலையுமே வந்து இந்த எத்திலின்ங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கப்படும். இது வந்து நம்ம அதிகமாக நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம பழங்களை வந்து பழுக்க வைப்பதற்கு நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம விலைகள்லாம் வந்து முதிர்ந்து போய் சீக்கிரமாக விழுகிறதுக்கு காரணமும் இந்த எத்திலின் ஹார்மோன்ஸ் தான். இப்போ இது வந்து எத்திலினுக்கு அதாவது இப்போ பழங்களை பழுக்க வைப்பதற்கு உண்டானது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சில ஸ்டீராய்ட்ஸ், பிராசினோஸ்டீராய்ட்ஸ் வந்து ஒரு தாவரங்களுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலைகளில் வந்து அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு உண்டான டெம்பரேச்சர் அண்ட் ட்ரவுட் ஸ்ட்ரெஸ்ஸில் இது வந்து எஃபெக்டிவாக வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஜாஸ்மோனிக் ஆசிட்ங்கிறது அமினோ ஆசிட்லேருந்து அமினோ ஆசிடுடைய ஒன் ஆஃப் த டெரிவேட்டிவ் அமினோ ஆசிட். ஸோ இதில் வந்து நம்ம முக்கால்வாசி இப்போ இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த அமைனோ ஆசிட் ப்ராடக்ட்ஸ் அதாவது அமைன்ஸ் அண்ட் அமைனோஸ் அண்ட் அமைனோ ஆசிட் ப்ராடக்ட்ஸாக தான் வந்து இருக்குது. ஸோ அதன் மூலமாக நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய பூ பூக்குது, நம்மளுடைய செல்லுலார் ஃபங்க்ஷன்ஸையும் பூ பூக்குது, காய்க்குது, இதெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு உண்டானது இதெல்லாம் வந்து நம்ம இதில் இருக்குது. அப்புறம் சாலிசைக்ளிக் ஆசிட், இதுவும் வந்து ஒரு பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். இது வந்து ஃபிசியாலஜிக்கல் மெட்டபாலிக் ப்ராசஸை வந்து தூண்டுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காம்பவுண்டு. அதே மாதிரி ஒரு தாவரம் வந்து அதனுடைய தற்காத்து கொள்வதற்கு உண்டான இதை வந்து தூண்டுவதும் இந்த சாலிசைக்ளிக் ஆசிட். ஸோ இது வந்து அளவுக்கு வந்து மிகவும் பிபிஎம் அளவில் தான் நம்ம பயன்படுத்துவோம். பிபிஎம் அளவுனா பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு 10 லட்சத்தில் ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 1% சொல்யூஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 கிராம் வந்து 1 கிராம் வந்து 100 ml ஆஃப் வாட்டரில் வந்து நம்ம டிசால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து 1% சொல்யூஷன் கிடச்சிடும். இதே நம்ம வந்து 1 mg 1 கிராம் கிடையாது, 1 mg அப்படிங்கிறது நம்ம எப்படி 1 கிராமில் 100 ஒரு கிராமை வந்து 1000 mgs சேர்ந்தது. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து 1 mg நம்ம வந்து டிசால்வ் பண்ணி நம்ம 1 லிட்டரில் கிடச்சா நமக்கு வந்து 1 ppm சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதுக்கு என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த GA3 அப்படிங்கிறது ரைஸுக்கு பயன்படுத்துவாங்க, கிரெயின் ஃபில்லிங் ஸ்டேஜுக்கும். அதே மாதிரி இலைகளை வந்து சீக்கிரமே உதிராமல் வைப்பதற்கு உண்டான இதுவும் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஜிப்ரலின் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து காட்டனுக்கு வந்து இண்டோலஸ்டிக் ஆசிட், நாப்தலின் அசிட்டிக் ஆசிட், எதுக்கு கிரெயின் இல்லை அதிகப்படுத்து போல் ஷெட்டிங்கை குறைக்கிறதுக்கு, அதாவது பூ உதிர்வது இலை உதிர்வதை குறைக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, ஒளிச்சேர்க்கை விகிதத்தை அதிகப்படுத்துறதுக்கு, நம்பர் ஆஃப் போல் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, லின்ட்டோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து இதை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி சன்ஃப்ளவருக்கு பென்சைல் அடினைன் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி சுகர் கேனுக்கு வந்து க்ரோத் ரேட் அதிகப்படுத்துறதுக்கு, அதை ரெகுலேட் ட்ரை பண்ணி ஒரு அந்த இது
அதாவது கொஞ்சம் முதிர்வடைய வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா எத்திஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்திலின் ஹார்மோன்ஸை வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ். ஸோ இதில் அதே மாதிரி பயோஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில இது இருக்குது. பயோஸ்டிமுலண்ட் அப்படிங்கிறது அது வந்து இயற்கையாக இருக்கலாம் அல்லது சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம். அது வந்து விதைகளுக்கோ தாவரங்களோ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அது வந்து அதனுடைய வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்குவதற்கு ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதாவது ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வறட்சியோ இல்லை அதிகமான வெப்பநிலையோ இதெல்லாம் வந்து அந்த நிலைகளையும் வந்து நீடித்து ஒரு பயிர் நல்லா வளருவதற்கு உண்டான சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவதற்கு என்னென்ன ஏற்படுத்துது அப்படின்னா இந்த பயோஸ்டிமுலன்ட்ஸ்லாம் ஏற்படுத்துது. அதே மாதிரி கிரெயின் ஈல்டையும் அதனுடைய குவாலிட்டியையும் அதிகப்படுத்தும். இப்போ வந்து நிறையா வந்து இது போடுறாங்க. அதாவது ஏகப்பட்ட ஹியூமிக் ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பரவலாக இருக்கக்கூடிய ஒன்று. ஹியூமிக் ஆசிட் தான் நிறைய இடங்களில் நம்ம வந்து இப்போ பயன்படுத்திட்டு வராங்க. நல்ல ஒரு 1% சொல்யூஷனை வந்து நமக்கு வந்து பயிர்களில் தெரிக்கும் பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். பூக்குது அதிகப்படுத்தும். அதே மாதிரி பூ உதிராமல் இருக்கிறதுக்கு, நல்ல ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டை அதிகப்படுத்துவதற்கு, இதெல்லாம் வந்து அதாவது ஒளிச்சேர்க்கை விகிதத்தை அதிகப்படுத்துறதுக்கு இது வந்து இந்த ஹியூமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்குது. இது ஹியூமிக் ஆசிட் மட்டும் இல்லை, அதே மாதிரி சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பாசிலேருந்து வரக்கூடிய ஒரு சில பயோஸ்டிமுலண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி புரோட்டீன் ஹைட்ரலைசிஸ், அமினோ ஆசிட் அப்படிங்கிறது புரோட்டீன். ஸோ புரோட்டீன் ஹைட்ரலைசேட் அண்ட் அமினோ ஆசிட் மூலமாகவும் விட்டமின்ஸை வந்து கொடுக்குறதாகவும், அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்டு, அதே மாதிரி ஆன்டி டிரான்ஸ்பிரண்ட்னா அதனுடைய இலை துளையை மூட வைப்பதற்கு உண்டானது. ஹியூமிக் அண்ட் பல்விக் ஆசிட் இது எல்லாமே வந்து எதில் வருது அப்படின்னா இந்த பயோஸ்டிமுலண்ட் கேட்டகரியில் தான் வருது.